ஹலோ மக்களே, நாங்கள் சேலத்துலேருந்து பெங்களூர் வந்தோம்ல தாத்தா வீட்டில் இருந்து அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அது. தாத்தா காலையிலே போய் ஒரு பந்து ஃபுல்லாக பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க, பச்சை முல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தாத்தா இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதுதான் இந்த லக்ஷ்மி காஃபி பார். நீ திரும்பி வர வரைக்கும் மறக்கவே மாட்டேன், திரும்பி வந்தால் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் சாம்பார் வடை, அதுக்கப்புறம் வாக்கிங் காஃபின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபில்டர் காஃபி இருக்குல்ல, அதை வந்து குட்டியாக வச்சுருக்காங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. இந்த வாக்கிங் போயிட்டு காலையில் தாத்தாஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்க சாப்பிட்றதுக்காக சாம்பார் வடையும் வாக்கிங் காஃபியும் கொஞ்சமாக இருக்குங்க. இந்த சாம்பார் வடை அப்படியே அவங்க செய்கிறத பார்த்துட்டு இருந்தோம், டெம்ட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் அங்கே சாப்பிடல, வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் எங்கள் ஆத்தா சுட சுட வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த வெண்பொங்கல் கூட சாம்பார் வடை, அப்புறம் ஒரு சாதா வடை ரெண்டத்தையும் வச்சு அப்படியே கொழுப்பு எடுத்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க. வெண்பொங்கல்லாம் பொதுவாக நிறைய பேர் பிடிக்காது, ஆனால் இந்த சாம்பார் வடை கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் சேலத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி காஃபி பாரில் ட்ரை பண்ணி பாருங்கள், எம்மியாக இருந்துச்சு. டாடா பாய்.